வணக்கம். இன்னைக்கு நாம ஐஏ ரிச்சர்ட்ஸ் பத்தி பேச போறோம். குறிப்பா இலக்கியத்துல அர்த்தம் எப்படி பல லேயர்ஸ்ல இருக்குன்னு அவர் சொன்னதை பார்க்கலாம். ஆமா. நாம பாக்குறது அவரோட பிராக்டிகல் கிரிட்டிசிசம் புக்ல இருந்து தான் 1929ல வந்தது. சரி, அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்தை படிக்கும்போது வெறும் வார்த்தையார்த்தத்தை மட்டும் பார்க்காம அதோட முழு பரிமாணத்தையும் புரிஞ்சுக்க ரிச்சர்ட்ஸ் சொன்ன அந்த 4 வகை அர்த்தங்களை ஆழமா பார்க்கறது. சரியா? கரெக்ட். ஏன்னா ரிச்சர்ட்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விமர்சனம் பெரும்பாலும் எழுதியவரோட வாழ்க்கை இல்லனா படிக்கிறவங்களோட சொந்த கருத்து இதை சார்ந்துதான் இருந்துச்சு. ஓ, அப்போ ரிச்சர்ட்ஸ் இல்ல டெக்ஸ்ட மட்டும் பாருங்கன்னு சொன்னாரா? ஆமா. முக்கியமா கவிதையில ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இல்ல பல அர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அந்த 4 அர்த்தங்கள் என்னென்ன, அது எப்படி ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசப்படுது? அவரு சொல்றது சென்ஸ், அதாவது நேரடி பொருள், அப்புறம் ஃபீலிங் உணர்வு, டோன் தொனி, கடைசியா இன்டென்ஷன் நோக்கம். இந்த 4ம் முக்கியங்கிறாரு. சரி, முதல்ல சென்ஸ். இது ரொம்ப நேரடியானது இல்லையா? அகராதி அர்த்தம் மாதிரி. இப்ப சூரியன் உதிக்குதுன்னா அது ஒரு தகவல், அந்தே. அதேதான், வெளிப்படையா என்ன சொல்லுதோ அது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா போதும். ஆனா இலக்கியம் இத்தோட நிக்காது. ஆமா, அங்கதான் அடுத்த லேயர் வருது, ஃபீலிங். ஃபீலிங். இது படைப்பாளி சொல்ற விஷயத்த பத்தி என்ன உணர்றாருங்கிறது. கோபம், சந்தோஷம், சோகம் எது வேணா இருக்கலாம். உதாரணம் சொல்லுங்களேன். வேர்ட்ஸ்வர்த்தோட ஐ வாண்டட் லோன்லி as a cloud, இதுல லோன்லி அப்படிங்கிற சொல் அது ஒரு தனிமை உணர்வை, ஒரு சோகத்தை காட்டுது இல்லையா? அதுதான் ஃபீலிங். ஓ, புரியுது. அப்போ டோனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? டோனும் ஒரு மாதிரி உணர்வு மாதிரி தானே கேக்குது. இல்ல, இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஃபீலிங் படைப்பாளி பொருளை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது. ஆனா டோன் அப்படி இல்ல. அப்போ டோன் படைப்பாளி உங்ககிட்ட, அதாவது படிப்பவர்கிட்ட எப்படி பேசுறாருங்கிற அணுகுமுறை. ரொம்ப ஃபார்மலா இல்ல ஃப்ரெண்ட்லியா, கிண்டலா, சீரியஸா. ஓஹோ. ஆமா, இப்ப யாராவது நீங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நக்கலா சொன்னா வார்த்தை நல்லா இருக்கு, ஆனா அந்த டோன் வேற அர்த்தத்தை சொல்லுது இல்ல. ஆங், சரி சரி. அது வாசகரை நோக்கிய ஒரு பார்வை. ஃபீலிங் பொருள் நோக்கிய பார்வை. கரெக்ட். சரியா சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் நான் கூட அப்படி யோசிச்சதில்லன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, அப்போ 4வது இன்டென்ஷன், நோக்கம். நோக்கம்னா சிம்பிளா இதை எதுக்கு சொல்றாங்க, என்ன விளைவு உங்ககிட்ட ஏற்படுத்த நினைக்கிறாங்க, தகவல் கொடுக்கவா, யோசிக்க வைக்கவா, இல்ல ஒரு மாதிரி நடந்துக்க தூண்டவா? உதாரணமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா நம்மள உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்கிறது நோக்கமா இருக்கும். ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், இந்த 4ம் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் உண்மையில ஒன்னோட ஒன்னு ரொம்ப கனெக்டட் போல. நிச்சயமா. ஒன்னு மாறினா மற்றதும் அதனால பாதிக்கப்படும். ரிச்சர்ட்ஸோட இந்த முறைதான் நம்ம க்ளோஸ் ரீடிங்னு சொல்றோமே, அந்த நுட்பமான வாசிப்புக்கு பேஸ். அதாவது வெளியே இருந்த விஷயங்களை கொண்டு வராம அந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே அர்த்தம் தேடுறது. ஆமா, இது அந்த சமயத்துல பெரிய விவாதமான நியூ கிரிட்டிசிசமோட ரொம்ப தொடர்புடையது. படைப்பை மட்டும் பாருங்க, ஆத்தர் பத்தி சமூகம் பத்தியெல்லாம் அப்புறம்னு சொன்னாங்க. ஆக இந்த 4 விஷயத்தையும் பிரிச்சு பார்க்கறது ஒரு படைப்பை இன்னும் ஆழமா நுணுக்கமா புரிஞ்சுக்க உதவுது, வெறும் அகராதி அர்த்தம் தாண்டி. அதோட உணர்வு, அது நம்ம கிட்ட எப்படி பேசுது, அதோட நோக்கம் என்ன, எல்லாத்தையும் கவனிக்க வைக்குது. இலக்கியத்தை ரசிக்கிறதுக்கும் சரி, திறனாய்வு செய்யறதுக்கும் சரி, இது ஒரு நல்ல கட்டமைப்பு. கற்பித்தல்லையும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்களோட அனலைசிஸ் திறனை வளர்க்க உதவி இருக்கும். கண்டிப்பா. சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், இந்த 4ன்னா ஒரு படைப்போட முழு அர்த்தத்தையும் நமக்கு காட்டுது. ரொம்ப நல்ல விளக்குனீங்க. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். கடைசியா ஒரு சின்ன சிந்தனை தூண்டல். அடுத்த முறை நீங்க ஒரு பாட்டோ செய்தியோ ஏன் சும்மா யார்கிட்டயாவது பேசும்போது கூட இந்த 4 விஷயத்தையும் சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் பிரிச்சு பார்க்க முடியுதான்னு முயற்சி பண்ணுங்களேன். ஆமா, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த அடுக்குகளை கவனிக்கிறது உங்க புரிதலை எப்படி மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல்ல இணைஞ்சதுக்கு நன்றி.